ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் அதில் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இதனால் அந்த கட்டடத்தின் தரம் குறித்து அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து 950 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லை என்கிற நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 1,65 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் கட்டப்பட்டு வரும் இந்த கட்டடத்தின் ஒரு பகுதி தற்போது இடிந்து விழுந்து விட்டது. தரமற்ற கட்டுமானமே இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 3 மாடி உயர்ந்து போச்சு. ஆனால் முறையாக இந்த சரியாக பில்டிங் சரியாக கட்டலை, போதுமான செங்கல் இல்லை, சரியான மணல் இல்லை, தரமில்ல, ரொம்பவும் தரமில்லாமல் இருக்குது. இந்த பதிவு நேற்று அந்த ரோட்டுக்கு நடந்து போனேன், டபார்னு ஒரு சத்தம் கடிச்சு. என்னடா சொல்லிட்டு எட்டி பார்த்தா இப்போ கட்டடமே இடிஞ்சு போய் கிடக்கு. அவ்வளோ ஒரு மோசமாகவும் தரமில்லாமல் இந்த கட்டடம் இருக்கு. பள்ளி கட்டடம் முழுமையாக கட்டி முடிவதற்குள் ஒரு பகுதி இடிந்து விழுந்திருப்பது குறித்து அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரின் பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர். கட்டுமான பணி குறித்து ஆய்வு மேற்கொண்டு தரமான முறையில் பள்ளி கட்டடங்களை கட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மாணவர்கள் நிறைய படிக்குது. சுத்தப்பட்டு கிராமத்தில் உள்ளவங்க ஃபுல்லாக இங்கே தான் வந்து படிக்கிறாங்க. இதே நாள் இப்போ ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டிருந்தால் இதுக்கு மாவட்ட நிர்வாகம் என்ன பொறுப்பு அளிக்கும்? இவர்களின் அச்சம் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்கண்ணனிடம் கேட்டபோது இது குறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன்.